இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இதையே சொல்லிட்டு இருக்க போற பாரதி? இன்னமும் எந்த முடிவும் எடுக்காம இருந்தனா ஆதி உன் வாழ்க்கையில இருக்கிறது சந்தேகம் தான். அதுதான் விதினா அப்படியே நடக்கட்டும். அது சரிக்கா, உன் வாழ்க்கையை நீ தியாகம் பண்ற. ஆனா ஆதித்யாக்கு கிடைக்க இருக்கிற நல்ல வாழ்க்கையை தியாகம் பண்றதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு? 4 பேர் உன்னை பார்த்து உன் புருஷன் எங்கன்னு கேட்டா அந்த சூழ்நிலையை புரிஞ்சுக்கிறதுக்கும் பதில் சொல்றதுக்கும் உனக்கு வயசும் இருக்கு, மெச்சூரிட்டியா இருக்கு. ஆனா இதுவே ஆதித்யாவை பார்த்து அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்க அப்பா எங்கன்னு கேட்டா அந்த சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்றதுக்கான வயசு அவனுக்கு இருக்காக்கா? இப்படி ஒரு சூழ்நிலையில தான் நீ ஆதித்யாவை தள்ள போறியா? இந்த ஒரு தடவை நாங்க சொல்றத கேளு. ஆமா பாரதி, நீ எதையும் மனசு போட்டு குழப்பிக்காத. நம்ம போறது கோயிலுக்கு. கண்டிப்பா இதுல தப்பு எதுவும் நடக்காது. நம்பு பாரதி. இல்ல, எனக்கு என்னமோ இது சரிப்பட்டு வரும்னு எனக்கு தோணல. என்ன சரிப்பட்டு வராது? சொல்லுங்க, என்ன சரிப்பட்டு வராது? அது ஒண்ணு இல்லப்பா. ஆதித்யா பிறக்கிறதுக்கு முன்னால காஞ்சிபுரத்து அம்மனுக்கு வேண்டி இருந்தேன். இன்னும் அந்த நேர்த்தி கடனை தேய்க்காமலே இருக்கு. அதான் ஆதித்யா ஆபரேஷனுக்கு முன்னால ஒரு 8 போயிட்டு வந்துடலாம்னு சொல்றேன். இவன் என்னடானா முடியவே முடியாதுங்கிறா. என்ன பாரதி, கோயிலுக்கு தானே போயிட்டு வந்துடலாமே. நானும் வரேன், எல்லாரும் சேர்ந்தே போலாம். இல்ல ஆதி சார், இப்போதைக்கு வேண்டாம். நாம இன்னொரு நாள் பாத்துக்கலாம். எனக்கு என்னமோ இதெல்லாம் சரியா படல. என்ன சொல்றீங்க பாரதி? கோயிலுக்கு தானே போறோம், இதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை? இல்ல, எனக்கு ஒரு மாதிரி மனசு சரியில்லை. பாரதி, மனசு சரியில்லைன்னா தான் எல்லாருமே கோயிலுக்கு போவாங்க. நீங்க கோயிலுக்கு போறதுக்கே மனசு சரியில்லைன்னு சொல்றீங்க. பாட்டி, எந்த கோயிலுக்கு போகணும், எந்த ஊருக்கு? அதுவாப்பா, காஞ்சிபுரத்துல ஒரு சக்தி வாய்ந்த அம்மன் கோயில் இருக்கு. அங்கதாப்பா போகணும். ஒரு தடவை போய் அம்மனை பார்த்துட்டு வந்துட்டோம்னா ஆதித்ய ஆபரேஷன் நல்லபடியா நடக்கும். இவளோட வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனையும் கொஞ்சம் குறையும்பா. பாரதி, இவ்வளவு சொல்றாங்கல்ல, போய் தான் பாப்போமே. எனக்கும் கடவுள் நம்பிக்கைலாம் கொஞ்சம் இருக்கு. பாரதி, ரொம்ப யோசிக்காதீங்க, வாங்க போலாம். அவரே சொல்லிட்டாரு, இதுக்கப்புறம் என்ன? அதான் உன்னோட பாஸே சொல்லிட்டாரு, இதுக்கப்புறம் என்ன? நோ சொல்ல மாட்டேன்னு நினைக்கிறேன். அப்போ ஓகே, மௌனம் சம்மதத்தோட அறிகுறி. அப்புறம் என்ன பாட்டி, பாரதி தான் ஓகே சொல்லிட்டாங்கல்ல, எப்ப கிளம்பலாம்? எப்போ என்ன எப்ப? இப்பவே கிளம்ப வேண்டியதா? இப்பவே? அப்ப பசங்க ஸ்கூலுக்கு? சார், அதெல்லாம் நான் லீவ் சொல்லிக்கிறேன் சார். சரி சரி, அப்ப எல்லாரும் கிளம்புங்க.